ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி நான் கதையோடு வருவேன். நீங்களாம் அவளை வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம். சோலையூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமம் எப்போவுமே பச்சை பசேன்னு பசுமையாக இருக்கும். காற்று எப்போவுமே ஜில்லுன்னு சிலு 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 சிலுன்னு வீசிக்கிட்டே இருக்கும். அனைத்து உயிரினங்களும் அந்த ஊரில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துச்சு. மயில்கள் கூட எல்லாரும் தோகையை தன்னோட அழகான தோகையை விரித்து ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த ஊரில் தான் ராமையா அப்படிங்கிற விவசாயி வாழ்ந்துட்டு வந்தார். இந்த ஊர் எவ்வளோ அழகாக இருக்கோ அதே போலவே அவரோட மனசும் ரொம்ப பசுமையாகவே இருக்கும். எந்த உயிருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டார். யார் உதவின்னு கேட்டாலும் செய்வார். தன்னுடைய கொஞ்சம் இருக்கிற நிலத்துலேயும் பயிர் செஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்துட்டு வந்தார். இவரோட எண்ணம் எப்பொழுதுமே அவரோட தோட்டத்திலேயே தான் இருக்கும். என்ன பயிரிடலாம், பயிருக்கு இன்றைக்கி என்ன உரம் வைக்கணும், எப்படி வச்சா நல்லா வளரும் அப்படிங்கிறதுலையே தான் இருப்பார். காலையில் எழுந்த உடனே தன்னோட வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு தன்னோட எருதுகளை கூட்டிகிட்டு காட்டுக்கு போயிடுவார். அங்கே போய் உழுது பயிரிட்டு என்ன செய்யணுமோ அந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு வருவார். ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுறதுனால எப்போவுமே இந்த தோட்டத்தால் இவருக்கு கிடைக்கிற பலன் அதிகமாக தான் இருக்கும். இதே ஊரில் தான் முருகேசன் அப்படிங்கிறவர் வாழ்ந்துட்டு வந்தார். இவர் வேறு யாரும் இல்லை குட்டீஸ், நம்மளோட ராமையா இருக்கார் ஐயா, அவரோட பக்கத்து தோட்டத்துக்காரர். இவர் தோட்டத்தில் வேலை செய்கிறாரோ இல்லையோ, ராமையா என்ன செய்கிறாரு, அவரோட தோட்டத்தில் என்ன போட்டிருக்காங்க, அதனால் என்ன லாபம் வரும் அப்படிங்கிறத தான் கவனமாக பார்த்துட்ருப்பார். எந்த விதத்தில் ராமையாவோட விளைச்சலை கெடுக்க முடியும் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப கவனமாக இருப்பார். இந்த நேரத்தில் தான் தமிழக அரசாங்கம் நிவர் புயலை பற்றி சொல்லுது. இதை கேட்ட முருகேசனுக்கு ஒரே சந்தோஷம். இந்த புயலை காரணமாக வச்சு எப்படியாவது ராமையா தோட்டத்தில் இருக்கிற பயிர்களை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. இன்றைக்கும் மழை வரும், கனமழை வரும் அப்படிங்கிறத வானிலை மூலியமாக தெரிஞ்சுக்கிட்ட முருகேசன் ராமையா தோட்டத்தை நோக்கி இரவு நேரம் போகிறாரு. ராமையா தோட்டத்தை நோக்கி போன முருகேசன் அங்கே ரொம்ப நேரம் போராடி அந்த வழியாக போகக்கூடிய ஏரியிலிருந்து ராமையா தோட்டத்துக்கு தண்ணி வர்ற மாதிரி வெட்டி விட்டணும்னு ரொம்ப நேரம் போராடி ஒரு வாய்க்காலை வெட்டி விடுறாரு. வெட்டி விட்டுட்டு ரொம்ப சந்தோஷத்தில், அப்பாடா நாளைக்கு ராமையா தோட்டத்தில் இருக்கிற எல்லா பயிர்களுமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வீடு திரும்புகிறாரு. வீட்டுக்கு திரும்பி வந்த முருகேசனால் மீதி இருந்த கொஞ்ச நேரத்தில் கூட அவரால் நிம்மதியாக தூங்க முடியல. ஒரே கற்பனை, நாளைக்கு தண்ணி நிறைய ராமையாவோட தோட்டத்து பயிர்களெல்லாம் அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கற்பனையிலையும் ரொம்ப மகிழ்ச்சியிலையும் முழிச்சுக்கிட்டே இருக்கார். காலை வெடியும் எப்போ வெடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கார். காலை சூரிய உதயம் ஆனோன்னையுமே ஒரே சந்தோஷத்தில் வேகமாக கிளம்பி தோட்டத்தை நோக்கி போகிறாரு. இவர் அங்கே தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே ராமையா அங்கே போயிட்டு வேலை செஞ்சிட்ருக்காரு. இவர் போய் அவரை பார்த்தோன்னையுமே ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்னடா தோட்டமெல்லாம் தண்ணி பூந்துருக்குமே, இதை கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இவ்வளோ ஜாலியாக வேலை செஞ்சிட்ருக்கானே அப்படின்னு சொல்லி போட்டு போய் பார்க்குறாரு. போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அவ்வளோ நேரம் அவருக்கு நைட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சார் இல்லையா, ரொம்ப நேரம் போராடி அந்த வாய்க்காலை வெட்டி விட்டார்ல. ஆனால் அந்த வாய்க்கால் ராமையா தோட்டத்துக்கு வெட்டி விடல, அவர் பக்கத்தில் இருந்தது இல்லையா அவரோட தோட்டம், அவரோட தோட்டத்துக்கு வாய்க்காலை வெட்டி விட்டுட்டு போயிட்டார். இரவு பெய்த கனமழையால் அவரோட தோட்டத்திலேயே தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சு அவர் பயிரிட்டு இருந்த பயிர் எல்லாமே வீணாயிருச்சு. முருகேசன் ராமையாவுக்கு கெடுதல் பண்ணுறதா நினச்சி தனக்கே கெடுதல் பண்ணிக்கிட்டாரு. இதுதான் குட்டீஸ், திருக்குறளில் சொல்லியிருக்காங்க, வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. மனிதனோட உள்ளம் எந்த அளவுக்கு இருக்குதோ, எண்ணம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த மனிதனோட உயர்வு இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்பி வரும். ஓகே குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் இது மாதிரி இன்னொரு கதையோட செவ்வாய்க்கிழமை உங்களை சந்திக்கிறேன். இப்போதைக்கு பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு தகவல் உங்களுக்காக. இந்த சேனலில் வர வீடியோஸ் நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் திங்கள் செவ்வாய் குட்டீஸ் வீடியோவும், புதன் வியாழன் ஸ்டாண்டர்டு 10th ஸ்டாண்டர்ட் வரை வீடியோவும், வெள்ளி சனி டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான வீடியோஸும் வரும். உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட் ரிலேட்டடான டாப்பிக்கில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டான வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.